பிரியமானவர்களே, இயேசுவோடு நடப்பது ரொம்ப சந்தோஷம் இல்லை? வேத புஸ்தகத்தில் பிரசங்கி 4:9-10 ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து தான். 2 பேர் சேர்ந்திருந்தா ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பீங்க. ஒருவன் விழுந்தா கூட அடுத்தவன் தூக்கி விடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, நான் தனி, யாரு கூட எனக்கு பழக்கம் கிடையாது, ஐ எம் ஆல் அலோன் அப்படின்னு நினைக்கூடாது. முதலாவது, நான் தனியா இல்லை, இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை தூக்கி விடுவார், என்னை ஆறுதல் படுத்துவார், என்னை கைவிட மாட்டார். இயேசுவோடு இணைந்திருப்பது, நானும் இயேசுவும் இருக்கிறோம், நான் தனிமையா இல்லை. இதுல நீங்க எப்பவும் கவனமா இருக்கணும். ஐ எம் நாட் அலோன், ஐ ஆம் வித் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் வித் மீ. அப்படி சொல்ல பழகுங்க. ஒரு நாள் நான் தனியாயிட்டேன்னு சொல்லாதங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை தூக்கி விடுவார், ஆறுதல் படுத்துவார். 2வது, உலக பிரகாரமா நம்ம கூட இருக்கிறதற்கு நல்ல சிநேகிதர்களை கத்தர் தருவார். நீங்க யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு சொல்லி தப்பான ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்க, உங்க வாழ்க்கை முடிந்தது. ஆண்டவரை நேசிக்கிறவங்களோட தொடர்பு வைங்களேன். அவங்க கரெக்டாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் சோர்ந்திருந்த ஆறுதல் படுத்துவாங்க, கைட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு சரியான ஆளா, ஆண்டவருக்கு பயந்தவங்களா, உங்களை விட பரிசுத்தமாக ஜெபிக்கிறவங்களா, உங்களை விட அதிகமாக ஜெபிக்கிறவங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் சொந்த கூட அவங்க தூக்கி விடுவாங்க. நீங்கள் கலங்கினா கூட ஆறுதல் சொல்லுவாங்க. இல்லாட்டா எதுக்கு வருத்தப்பட்டு வா, தண்ணி போடலாம், போய் தண்ணி போட்டால் சரியாயிரும், ஜாலி அங்கே சுற்றலாம். இது தவறான ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க ஒன்று குழியில் தள்ளுறவங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தெரியும், அவங்க உங்களை குழியில் தள்ளி வாழ்க்கையை அழிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகுங்க. நல்ல சிநேகிதர்களை கண்டுபிடிங்க, ஆண்டவர் தருவார். அவங்களோட ஐக்கியமாக இருங்க, ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக இருங்க. எப்பொழுதும் அதை காத்து கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நான் தனிமையில் அல்ல, நீர் என் கூட இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல நண்பர்களை, நல்ல சிநேகிதிகளை தந்திருக்கிறீர். என்னை நேசிக்கிற, எனக்காக ஜெபிக்கிற பரிசுத்தமுள்ள சிநேகிதர்களை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு என் மனைவியை, என் கணவரை ஒரு சிநேகிதியா தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பவும் ஒரு மனமாய் இருக்க, ஒருவர் தாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கிருபை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.